பர்சன் மட்டும் நீங்க நினைச்ச மாதிரியே அவங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எப்படி அது மட்டும் சாத்தியமாகும்? எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரே விஷயத்த ஒரே மாதிரி நம்ம ரியாக்ஷன் பண்றோம். அது சாத்தியப்படாது. ஒரு குழந்தைக்கு புரியணும்னா அதுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். உங்க ஏஜ்லயே இருக்கக்கூடிய வேற ஒரு பிசினஸ்லயோ இல்லை வேற ஒரு வேலையிலோ இருக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்லணும்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அப்போ ஒருத்தவங்களோட புரிதல் லெவல் வேற மாதிரி இருக்கு இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் ஒரே மாதிரி தான். நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான், அதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் தப்பு கிடையாது. ஆனா அதை நீங்க எப்படி சொல்றீங்க, எந்த உணர்வுல சொல்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இங்க என்ன மாதிரி புரிதல் நீங்க ஆப்போசிட் பர்சன் புரிய வைக்க போறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்றது கரெக்டாவே இருந்தாலும் அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொன்னீங்களா அப்படிங்கறத ஒரு வாட்டி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமா, டென்ஷன் ஆகுமா? ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லல அப்படிங்கறதா இங்க பாயிண்ட். கரெக்டா? அப்போ வேலை நடக்கணும், என்ன பண்ணா வேலை நடக்கும்? அந்த கேள்வி உங்ககிட்டயே நீங்க கேட்குறீங்க. பதில் யாருமே கொடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். நான் ஒன்றும் புதுசா சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை. ஏன்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க எக்ஸ்பர்ட். உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களுமே தெரியும். ஆனா அந்த நல்ல விஷயங்கள் எதையுமே அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம விட்டுறோம், மறந்துடும்.